மலேசியாவில் மார்னிங் வியூ. குடிபோதை பிரச்சனையே இல்லாமல் இந்த நாள் 294வது நாளாக ஆரம்பிச்சிருச்சு. ஹாப்பி கிறிஸ்மஸ். வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். டெய்லி வேலைக்கு போகிறேன் நண்பர்களே. மண்டை காயுதுங்க டெய்லி. வேலைக்கு போகணும், போனாதான் சோறு. ஓகே, வெளிநாடுங்க, 12 மணி நேரம் வேலை, வேறு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லை. வேலை ரூமு, வேலை ரூமு, வேலை ரூமு, வீடு, வேலை வீடு, வேலைன்னு மண்டை காயுதுங்க. என்னங்க இது? இட்ஸ் ஓகே. இன்னும் ஒரு கொஞ்ச நாள், 1.5 மாதம், 2 வருஷம் முடிய போகுது. பார்த்துக்கலாம். தேங்காய் தடவுனது வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. தேங்காய் தடவுலன்னா வேலை பார்க்க முடியாது. ரொட்டி மாஸ்டர் வேலை பார்க்குறேன்ல, ஹீட்டு. கடையில் இன்னும் யாருமே வரல, தண்ணி மாஸ்டரும் வரல. சிஸ்டமே நான் தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். அட்டனன்ஸ் வைக்கணும்ல, அது இதில் தான் ஆர்டர் வைக்கிறது. எல்லாமே ஆர்டரு, எல்லாம் ஆர்டர் கார்டு, டேபிள் போட்டு, டேபிள் நம்பர் போட்டு போடணும் ஆர்டரு. டெய்லி வேலைக்கு வரதுக்கு மண்டை காயின்னு சொன்னேன்ல, இந்த வெளிநாட்டு வாழ்க்கை போர் அடிக்குதுன்னு சொல்லி. இந்த 1 மணி நேரம் டெய்லி இந்தியா டைமுக்கு 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஈவினிங் லைவ் போடுறேன்ல, அதை வச்சு தான் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதில் தான் நான் வந்துட்டு அந்த நாள்லேயே ஹாப்பியாக ஃபீல் பண்ணக்கூடிய நேரம்னா அந்த லைவ் நேரம் தான். அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே அட்டனன்ஸ் வைப்போமா? ஓகே, கோட்டைக்கு போகலாமா? இந்த சர்க்கரை எங்கே வச்சுருக்காங்க? வேலை ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா யாருமே என்னோட சேனலை விரும்பி பார்க்க மாட்டேறீங்க? நம்மளோட லியோ என்னங்கிறான், அதிதீவிர சப்ஸ்கிரைபர் லியோவே என்ன சொல்லிட்டான்னா, டெய்லி ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னுட்டான். எனக்கே வெறுத்துச்சு. என்னடா டெய்லி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே ஏதோ ஒரு வியூஸ் 2 வீடியோ ஒரு வீடியோ போனாலும் ரெகுலராக அப்படி போகாதில்ல. யாருக்கும் பிடிக்கலன்னும் போது, என்னப்பா பிடிக்கலன்ட்டீங்களே, ஒரே தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. கண்டென்ட்டை மாற்றிடலாமான்னு கூட யோசிக்கிறேன். ஆனால் இந்த கண்டென்ட் எவ்வளோ முக்கியம் தெரியுமா எனக்கு? என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரியான மன உளைச்சல் ஆயிடுச்சு நண்பர்களே. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய கண்டென்ட்டையே நான் மாற்றிட்டு போயிடலாமான்னு கூட யோசித்தேன். மக்களை பார்க்க வைக்கணும், அவங்க வந்துட்டு என்னோடய வீடியோஸை தொடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டேன். காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஏழ்மையினால் எனக்குள்ளே அதிகமாகிட்டே போகுது. காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஏழ்மை தூண்டுது, அந்த எதிர்பார்ப்பை யூடியூப் பக்கம் திருப்புது. ஆனால் நான் குடியில்லாமல் வாழ்கிறது என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தானே. காசை விட வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது தானே. அப்போ இந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டென்ட் அதிகமாக வியூஸ் போகலை, மற்றவங்க ரசிக்கலை அப்படின்றது தொடர்ந்து பண்ணுவோம். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய வீடியோஸ். இது போல் மற்றவங்க யாராவது பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக அதை ஆதரிப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். மற்றவங்க இது போல் பண்ணலை அப்படின்னும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் போக போக எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது தேவை, தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற எண்ணத்தில் நான் திரும்ப வர்றேன். அந்த எதிர்பார்ப்புகள், காசு சம்பாதிக்கணுன்ற இயக்கம், அந்த ஏழ்மையோட வலி என்னென்னமோ யோசிக்க வைக்குது. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் வீடியோ பண்ணணும் அப்படின்னா என்னால் இப்போதைக்கு இதுதான் பண்ண முடியுது. நானும் முயற்சி பண்ணுறேன். இப்போ மணி கரெக்டாக 5. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து டென்ஷன் சேனல் பற்றி. அப்புறமா இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பண்ணுறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது 2வது, தொடர்ந்து பண்ணுறோம் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, தொடர்ந்து பண்ணுவோம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பண்ணுவோம், நல்ல நாட்களை உருவாக்குவோம்.
ஒரு முன்மாதிரியாக வாழ்வோம். யாரும் பண்ணாத கண்டென்ட் பண்ணுவோம். பிடிச்சிருக்கு, தேவை, யாரும் பண்ணாதது. நாசி கோரிங் செந்தவன்னு சொல்லி ஆர்டரு இன்னும் ரெடி ஆகலைன்னு பார்த்தா அதை கடையிலேயே இல்லையா, வாங்கிட்டு வரதுக்கு வந்தேன். இந்த ஒரே ஒரு பாக்கெட் தான் இருக்குது. மற்றபடி செந்தவன்னா காளான்னு அர்த்தம். இது இல்லைன்னா இதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம சமைக்கிறதுக்கு கோரிங் ஃபாஸ்ட் ஃபுட்டு போட இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நேரமாச்சு ஆர்டர் பண்ணி இன்னும் ரெடி ஆகாமல் இருக்குது. காளான் ரைஸ், அதுக்கு பேர் நாசி கோரிங் செந்தவன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன்ல நண்பர்களே, எங்கள் முதலாளிக்கு நான் கடைசியாக வேலையை விட்டு வெளியாக போகிற நேரத்தில் தான் வேலை மேலே வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அது போல் இந்த முரு காபி தூள் இருக்குல்ல, அது போல் இங்கே டீ தூளே வந்துட்டு விதவிதமாக நிறைய இருக்கும். அந்த காஃபி தூள்லாம் அந்த டீ மாஸ்டருக்கு முன்னாடி வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம தொங்க விடணும். ஸ்டாப்லர் பின் போட்டு கட்டி அதை வந்துட்டு கிளிப் மாதிரி தொங்க விடணும். அந்த வேலையை கொடுத்துட்டாருங்க. செஞ்சு முடிச்சுட்டு போகிறேன்னு பார்த்தா, ஏன்னா என்ன அந்த கடைசி நேரத்தில் தான் வேலையாக கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கு வந்துட்டு புரிஞ்சு போச்சு. ஆகா, இவன் வந்துட்டு சுதாரிச்சுட்டான்டா அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஜாமானெல்லாம் போகிற வழியில் கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு போயிடுன்ட்டாரு. அதான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படியோ வேலை முடிஞ்சு நாம் வந்துட்டோம். இப்போதான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறேன்னா எப்படி வேர்த்து ஓடுது பார்த்தீங்களா? அவ்வளோ வேலைங்க. சொல்ல மறந்துட்டேன், மணி இப்போ கரெக்டாக 6:36. இதெல்லாம் இந்த மாலுக்குள்ளே எங்கேயாவது தீ பிடிச்சிச்சுன்னா பயன்படுத்துறதுக்கு. நல்லா காத்தடிக்குது ஜிலு ஜிலுன்னு. பாருங்களேன், இந்த நாள் முழுக்க யூடியூப் சேனலுக்கு உண்டான நம்மளோட அற்புதமான ரேரான சுவாரஸ்யமான நம்மளோட கண்டென்ட்டை பற்றின சிந்தனையிலேயே இந்த நாள் போயிருச்சு. மணி 6:30 தாண்டிருச்சு, 6:45 போகுது. காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சேன். அப்போது 12 மணி நேரம் சரியான ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஓகே, ஒரு முடிவு பண்ணியாச்சு, நம்மளுக்கு பிடிச்சதை செய்வோம், நம்மளுக்கு தேவையானதை செய்வோம். ஓகே, இது மற்றவங்களுக்கும் தேவையானது. நம்ம ஒரு முன்மாதிரியாக வாழ்கிறோம், இதெல்லாம் நம்ம பெருமைப்படணும். எத்தனையோ பேர் இப்போ விஜயை பற்றி பேசணுன்னா 100 பேர் இருக்கான், அரசியல் பற்றி பேசணுன்னா 1000 பேர் இருக்கான், மோட்டிவேஷன் பற்றி பேசணுன்னா 1,00,000 பேர் இருக்கான். எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் ஒரு ஆள் இருக்கேனப்பா. நம்ம யாரும் பண்ணாததை பண்ணுறோம், நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணுறோம், நம்ம தேவைக்கு பண்ணுறோம், மற்றவங்களுக்கு பிரோஜனமாகவும் பண்ணுறோம். தைரியமாக பண்ணுவோம்னு சொல்லி இந்த நாளில் நான் தீர்க்கமாக முடிவு பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பண்ணுவோம். ஓகே, போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி லைவ் போடுவோம். என்னுடைய லைவ் டைமு இந்திய நேரப்படி 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் வந்து கலந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இப்போ தான் நண்பர்களே சாப்பிட்டு முடித்தேன். இந்த நாள் முடிஞ்சிருச்சு. கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த நாளை நம்ம யாருமே திரும்ப போய் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு பொண்ணான நாளை நான் போதை பிரச்சனையே இல்லாமல் கடந்திருக்கேன். எந்த ஒரு குடிப்போதையும் இல்லாமலும் கடந்திருக்கேன். ஓகேயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு தெரியாது, நான் இந்த வார்த்தைகளை நான் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ஃபீல் ஆகும். லைவ் பண்ணும்போது கடைசியில் முடிக்கும்போது நான் சொல்லுவேன் இல்லையா, அப்போ நான் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது என்னோடய மனசில் வந்துட்டு ஒரு ஹாப்பி வந்துட்டு உருவாகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது இந்த போதிலேருந்து மீள்றது. தயவு செஞ்சு இந்த பாதைக்கு வந்துடாதீங்க. ஓகேயா, வந்தவங்கள கடவுள் தான் காப்பாற்றணும். நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் வழிகாட்டியாகவும் நம்ம இருக்கிறதுக்கு கடவுள் நம்மளை வந்துட்டு அந்த நிலமையில் வச்சுருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த 30 செகண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கப்பா. பாய், பார்த்து பத்திரமா இருங்க.